உங்கள் அனைவரையும் சந்திக்க இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. நியூ ஜெர்சியிலே நான் இசை நிகழ்ச்சி நடத்துவது இதில் முதல் தடவையில் 50 வருடம் நான் இசையமைப்பாளர் இறைவனுக்கு கொண்டாடுகின்ற வகையிலே இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் இசையமைப்பாளனாக ஆகும்போது எனக்கு சிறிய வயதை சொல்லலை. இப்போ வயதை பற்றி என்ன கவலை நம்ம, ஆனால் சின்ன வயது 28, 29 அவ்வளோ அப்படி இருக்கலாம். அதற்கு முன்னால் நான் இசையமைப்பாளராக ஆவதற்கு முன்னால் அண்ணனுடன் சிறு வயதிலிருந்தே ஹார்மோனியப்பட்டி அவர் பாட, அவர் கட்சி பிரச்சார பாடல்களை பாட நான் ஹார்மோனியம் வாசிப்பது, ஹார்மோனியம் தெரியாமலேயே ஹார்மோனியம் வாசித்து அவருடன் 20,000 கச்சேரிகளுக்கு மேலாக நான் 20,000 ஊர்களிலே கிராமகரமாக பாட்டு வண்டி போகாத ஊருக்கு கூட எங்கள் பாட்டு வண்டி போயிருக்கு அப்படின்னு நான் அப்படி இசை நிகழ்ச்சி நடத்தியிருந்தாலும் இசையை தெரியாது. அம்மாவிடம் சொல்லி, அம்மா மியூசிக் கற்றுக்கணும்மா, நான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி நானும் என் அண்ணா பாஸ்கரும் அம்மாவிடம் கேட்க, அம்மா வீட்டில் இருந்த ரேடியோ பெட்டியை விற்று கையில் 400 ரூபாயை கொடுத்து இது போருமாப்பா என்று கேட்டார்கள். இது போரும் என்று சொல்லாமல் என்ன பண்ணுறது, அது நான் பார்த்துக்கிறேம்மான்னு. இந்த பசங்க ரொம்ப மோசமான பசங்க பாருங்க. அம்மா நாங்கள் 400 ரூபாய் எங்கள் கையில் கொடுத்துட்டீங்களே, வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு 50 ரூபாயாவது அம்மா கையில் கொடுத்துட்டு வந்தாங்களா? இல்லை. நினைவெல்லாம் மியூசிக் மேலே இருந்ததுனால வீட்டு நடப்பு, வெளிநடப்பு, உலக நடப்புகளை பற்றி கவலையே ஏதும் இல்லாமல் சென்னை வந்து விட்டோம். சென்னை வந்து பல முலங்களில் முயற்சி செய்து நாடகங்களுக்கு இசையமைப்பது, இசை கச்சேரிகளுக்கு இசையமைப்பது, இப்படியே செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களிடம் உதவியாளனாக என்னை தன்ராஜ் மாஸ்டர் சேர்த்து விட்டார். அங்கே செல்லும் பொழுது அவருக்கு என்ன வாசிப்பா என்று கேட்டார். ஹார்மோனியம் வாசிப்பேன். ஹார்மோனியம் எல்லாம் பிரயோஜனப்படாது, போய் கிட்டார் எடுத்துகிட்டு வாண்டார். மாஸ்டர்கிட்ட சொன்னேன், எடுத்துகிட்டு போடா, அங்கே நிறைய கிட்டார் இருக்கும், 13 கிட்டார் 12 கிட்டார் இருக்கும். அதில் ஒன்று எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கே கம்போசிங், எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது, ஆனால் கம்போசிங் வாசிக்கிறப்போ நான் வாசிச்சாகணும். அவர் பாடினார், எப்படா நீ வந்து சுரம் எழுதிக்கோ, நான் கம்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சுரெல்லாம் தெரியாது. நான் சுரம் தெரியாமல் எப்படா நீ எனக்கு நான் பாடுற டியூனை நீ எப்படி ஞாபகம் வச்சு சொல்லுவார்? நீங்கள் 2 தடவை பாடினீங்கன்னா கேட்டீங்கன்னா நான் சொல்லிவிடுவேன். நான் அவ்வளோ பெரிய ஆளாக நீ 10 டியூன் கம்போஸ் பண்ணார். அன்றைக்கி ப்ரொடியூசர் வெளியே போயிருந்தவங்க வந்தாங்க, 4 மணிக்கு ஒரு 10 டியூனில் அவர் ஞாபகப்படுத்தி பார்க்குறது வரல. ஏன்னா முதல் டியூன் பாடு, முதல் டியூன், செகண்ட் டியூன், செகண்ட் டியூன், தேர்ட் டியூன், தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th எல்லாம் பாடிடு. பின்னாடி ராஸ்கல், நீ என்னை ஏமாற்ற முடியாது. நாளைக்கு ரெக்கார்டிங்க்கு ஆர்கெஸ்ட்ராவுக்கு நீ தான் நோட்ஸு சொல்கிறான்ட்டார். அப்பாடா, அங்கேருந்து கம்பெனியிலேருந்து வீட்டுக்கு சாந்தம் நடந்து போகணும். நடந்து போகிறப்போ நைட்டு 9 மணி இருக்கும். கமலஹாசன் வீடு பக்கத்தில். கமலஹாசன் இல்லை, அப்போ வந்து குழந்தை நட்சத்திரம் தான். அப்புறம் வந்து அங்கேருந்து யோசிச்சு பாட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் சாவாக இருக்கும், இதுதான் ரீயாக இருக்கும்னு சொல்லி வீட்டில் போயிட்டு சுரங்கள்லாம் கரெக்டாக எழுதிட்டு, அந்த மாதிரி அவரோடு சேர்ந்து அதற்கப்புறம் அவர் கம்போஸ் செய்தால் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்து நானும் மைத்தியநாதனும் நாங்கள் எப்படி இந்த பாடலை ஆரம்பிப்பது, முடிப்பது, எப்படி மியூசிக் வரணும், எங்கே கட் பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும், இதெல்லாம் பிளான் போட்டு நாங்கள் தான் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அப்படி 250 படங்களுக்கு பண்ணியிருந்தாலும் எனக்கு முதல் படம் வந்த நேரத்திலே நான் ஒன்றும் தெரியாதவனை போல தடுமாறிவிட்டேன்னா மியூசிக் டைரக்ஷன் சான்ஸ் வந்துருச்சு, எப்படி பாட்டு, இப்போ எப்படி இந்த பாட்டு, ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு, பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, 6 பாடல்கள் ரெடி ஆச்சு. நாளைக்கு பூஜை, இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ற நேரத்தில் பாட்டை எப்படி ஆரம்பிப்பேன் யோசிக்கிறேன். குதிரை ஸ்ட்ரெயிட்டாக பாட்டு ஆரம்பிக்கலாமா, இல்லை வந்து ஒரு மியூசிக் போடலாமா? பாட்டு எப்படி வருதுன்னு பார்த்தா, அன்னக்கிளி ஒன்று தேடுதே 6 மாதம் 1 வருஷம் ஆவரப்புறம் வேதி வாடுதேன்னு ஒன்று. இளம்பெண்ணின் ஆசைகளின் விரகதாபத்தை சொல்லுகின்ற வகையிலே அந்த பாடல் அமைந்ததுனால் சரி ஒரு ஹம்மிங்கோட ஆரம்பிப்போம். ஒரு ஹம்மிங்கை ஆரம்பிக்கிறதுக்கு சாந்தம் பீச்சில் நடப்பேன். அந்த அலைகளை விட நான் பாடிய ஹம்மிங்குகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ ஏன்னா ஒரு ஹம்மிங் பாட்டுன்னு இது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டே போய் நிறைய ஹம்மிங் கம்போஸ் பண்ணிட்டு
கடைசியில் ஃபைனலாக ஒரு ஹம்மிங் கம்போஸ் பண்ணேன், அதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது அந்த ஹம்மிங் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும்.